வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து அஸ்வஸ்மக்கு கீழ கொடுக்கப்படக்கூடிய சில கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதேபோல ஒரு கொடுப்பனவு வந்து காலம் நீடிக்கவும் பட்டிருக்குது. என்ன கொடுப்பனவு நீடிக்கப்பட்டிருக்குது, என்ன கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தானே இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து பேசலாம். முதல்ல வந்துட்டு கடந்த காணொளியில வந்துட்டு ஒண்ணு சொல்லியிருந்தேன் நான் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வஸ்மம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவங்கள்ல லாஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த கேட்டகரிக்கு வந்துட்டு இந்த மாதம் 3ஆம் மாதம் வந்து கொடுப்பனவு நிப்பாட்டப்பட போகுது. அந்த காலம் தான் வந்து அந்த காலம் வரைக்கும் தான் வந்து அவங்களுக்கு கொடுப்பனவு வந்து இருக்குது. அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு வர்த்தமானி மூலமாக வெளிவரும். அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்துல தான் தெரியும். இல்லன்னு சொன்னா அது அதோடயே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அது பற்றிய ஒரு தகவல் தான் வந்துட்டு வந்திருக்கு. 2025 3ஆம் மாதம் 17ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்துல வந்து எட்டப்பட்ட முடிவுல ஒன்றுதான் வந்துட்டு இது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுல இருக்கக்கூடிய லாஸ்ட் கேட்டகரி அதாவது இந்த நிலையற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய கொடுப்பனவு 3ஆம் மாதம் அதாவது இந்த மாதத்தோட அவங்களுடைய கொடுப்பனவு வந்து முடியுது. இவங்களுக்கு வந்துட்டு நீடிக்கப்படுமான்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுக்கான ஒரு விஷயம் வந்திருக்குது. இவங்களுடைய கொடுப்பனவு காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது. 4ஆம் மாதம் வரைக்கும். அதாவது அடுத்த மாதம் வரைக்குமே வந்துச்சு. இது மட்டும் இல்லாம, இன்னும் சில கொடுப்பனவுகள் இந்த அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழாக குடுக்கப்படக்கூடிய கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. என்னென்ன கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, சிறுநீரக நோயாளிகள், அதேபோல இயலாமைக்குள்ளானவங்க. இவங்களுடைய கொடுப்பனவு வந்து ரூ. 7,500 வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த கொடுப்பனவு வந்து தற்போது ரூ. 10,000 அதிகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட போகுது. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு. இவங்களுக்கான கொடுப்பனவுமே வந்துட்டு அதிகரிக்கப்பட்டிருக்குது. 3,000 இருந்து ரூ. 5,000 வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 கொடுப்பனவு அதாவது இந்த சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு, இயலாமைக்குள்ளானவர்களுடைய கொடுப்பனவு, முதியோருக்கான கொடுப்பனவு. இந்த 3 வகையினருக்கான கொடுப்பனவும் வந்து இவங்களுடைய இந்த கொடுப்பனவுக்கான காலத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2025 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரைக்குமாக இந்த கொடுப்பனவு வந்து போகப்போகுது. அதுவரைக்குமே வந்து நீடிக்கப்பட்டு கொடுக்கப்பட போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப புதிசாக விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய சிறுநீரக நோயாளர்கள், அதேபோல இயலாமைக்குள்ளானவர்கள் வந்து புதுசா வந்து விண்ணப்பம் செய்திருப்பாங்க. இவங்களுடைய விண்ணப்பங்களுமே வந்துட்டு உச்சபட்ச வரமுறைக்கு அமைய இவங்க வந்து தெரிவாகி, இவங்களுக்குமே கொடுப்பன வந்து கொடுக்கப்பட போகுது. இவங்களுக்கும் இந்த காலத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2025 12ஆம் மாதம் வரைக்குமாக தான் இந்த கொடுப்பன வந்து கொடுக்கப்பட போகுது தெரிவாக கூடியவர்களுக்கு. இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ரூ. 5,000 எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த நிலையற்ற லாஸ்ட் பிரிவுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அடுத்த மாதம் கொடுப்பனவு கொடுக்கப்பட போகுது. 4ஆம் மாதம் நீடிக்கப்பட்டிருக்குது. 4ஆம் மாதத்துக்கு பிறகு இது நிப்பாட்டப்படும். அப்படி நிப்பாட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்துல, அந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய இயலாமைக்குட்பட்டவர்கள், சிறுநீரக நோயாளர்கள், முதியவர்கள் இவங்களுக்கான கொடுப்பனவு வந்து தொடர்ந்து கொடுக்கப்படும். அதுவும் 12ஆம் மாதம் வரைக்கும் 2025 12ஆம் மாதம் வரைக்கும் அவங்களுக்குமே வந்துட்டு அந்த கொடுப்பனவு போய்க்கொண்டு தான் இருக்கு. அதாவது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிப்பாட்டப்பட்டாலும், இந்த கொடுப்பனவு வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து போயிட்டு இருக்கும் என்றதையுமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு விரைவில வர்த்தமானி மூலமாக வெளிவரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சின்ன குழப்பமும் இருக்கு. கடந்த காணொளியில சொல்லியிருந்த விஷயம், அதுவும் இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ரூ. 5,000 கொடுப்பன விஷயம் பத்தி தான். கடந்த காணொளியில சொல்லியிருந்தது. மீளவும் சொல்றேன். இந்த ரூ. 5,000 கொடுப்பன வந்து இந்த மாதத்தோட நிப்பாட்டப்படும். தொடர்ந்து நீடிக்கப்படும் என்று சொன்னா, அது வர்த்தமானி மூலமாக வெளிவரும். அப்போது தெரியும் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த 5,000 கொடுப்பனவுன்றத வந்து தவறுதலாக நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த 5,000 கொடுப்பனவு வந்து இது நிலையற்றவர்களுக்கான அதாவது இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வகையினருக்குரிய கொடுப்பனவாக தான் இருக்குது. சொல்லப்போனா நீங்க ஆரம்பத்துல ரூ. 2,500 எடுத்துட்டு இருந்தாங்களுக்கு 5,000 மாத்திருப்பாங்க. அந்த கேட்டகரிய சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த கொடுப்பனவு. அவங்களுக்குரிய இந்த கொடுப்பனவ பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். சில பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்துட்டு ரூ. 4,250 எடுத்துக் கொண்டிருந்தாங்க. இப்ப ரூ. 5,000 எடுத்துக் கொண்டிருக்கோம். எங்களுக்கு நிப்பாட்டப்பட போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 4,250 அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த டைம்ல ரூ. 8,500 அதனுடைய பாதி காசு தான் அப்ப ரூ. 4,250 வந்து கொண்டிருந்தது.
பாதி கொடுப்பனவு எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய காணொளில சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய குடும்பத்துல 2 நபர்கள் அல்லது அதுக்கு குறைய இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்துட்டு இந்த கொடுப்பனவு பாதியாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. இப்ப 5,000 கொடுக்கப்படுதேன் அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த கொடுப்பனவு தான் ரூ. 10,000 அதிகரிக்கப்பட்டிருக்குது. அப்ப 10,000த்தினுடைய பாதி 5,000 இப்ப அது கொடுபட்டு கொண்டிருக்குது. அதனால நான் அந்த ரூ. 5,000 வந்து சொல்ல வரல. அவங்களுக்கு வந்து 3 வருஷம் இருக்குது. அதாவது இந்த 2026 வரைக்கும் அவங்களுடைய கொடுப்பனவு வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு நிப்பாட்டப்பட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லையில, அந்த காணொளியிலயும் சொல்லியிருந்தேன்னா, லாஸ்ட்டா இருக்கக்கூடிய கேட்டகரி அதுவும் ரூ. 2,500 எடுத்துட்டு இருந்து 5,000 மாத்தப்பட்டவங்க. இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருந்தேன். நான் இருந்தாலுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து காணொளிய முழுசா பார்க்கிறேல்ல, வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய அதே விஷயங்கள தான் வந்து திரும்பவுமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் வராது. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதுமே வந்துட்டு அஸ்வஸ் மேல இறுதி வகையினருக்கு ரூ. 5,000 பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையற்றவர்களுக்கான கொடுப்பனவு அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி வகையினருக்கு தான் வந்து நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு தான் மாதம் வரைக்கும் 4ஆம் மாதம் வரைக்கும் இந்த கொடுப்பனவு வந்து நீடிக்கப்பட்டிருக்குது. இதைத் தொடர்ந்து நீடிக்கப்படுமா என்ற விஷயங்கள் வந்து இனி அடுத்த மாத இறுதிக்குள்ள தான் வந்து எங்களுக்கு தெரிய வரும். அப்படி நிப்பாட்டப்பட்டாலுமே கூட அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய முதியவர்கள், இயலாமைக்கு உட்பட்டவர்கள், அதேபோல சிறுநீரக நோயாளர்கள் இவர்களுக்கான கொடுப்பனவுமே வந்துட்டு டிசம்பர் வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாம் கட்டத்துக்கு நான் விண்ணப்பிச்சேன் நான். அதுக்கு பிறகு எனக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் மேன்முறையீடு செய்தேன். நான் அதன் பிறகு மனக்குறை விண்ணப்பமும் செய்தேன். நான் எங்களுடைய நிலை என்ன என்று கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கான ஒரு காணொளி தான் வந்துட்டு நான் வந்து கடந்த காலத்துல அதாவது இதற்கு முன்னைய காணொளியில வந்து பதிவிட்டிருந்தேன் நான். நிறைய பேர் வந்து காணொளி பார்க்கிறதே இல்ல. காணொளியில வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு போறதால தான் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால அந்த காணொளியில வந்து தெளிவா சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கான மீளாய்வு ஜூன்ல நடக்க போகுது. அவங்களுடைய கொடுப்பனவு ஜூலைல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2ஆம் கட்டத்துல தெரிவாகக்கூடியவர்களுடைய வேலைப்பாடும் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ண போகுது. அதே மாரி அவங்களுடைய கொடுப்பனவும் ஜூலைல ஸ்டார்ட் பண்ண போகுது. 2 பேருக்குமே சேர்த்து ஜூலைல வந்து கொடுப்பனவு ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இது தொடர்பான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அந்த காணொளியில தெளிவாவே சொல்லியிருக்கிறேன். இதற்கு முன்னதாக பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காணொளியில வந்து நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கான லிங்கையுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்க்காதவங்க அதையுமே பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த மீளாய்வு அதேபோல அதற்கு முந்தைய காணொளியில வந்து இந்த 2ஆம் கட்டத்துக்கான பிரச்சனை ஏன் வீடு பார்க்க வரல, அவங்களுக்கு எப்ப கொடுப்பனவு ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இப்ப இந்த பெயர் பட்டியல் வரும், அவங்களுக்கான பெயர் பட்டியல் இது எல்லாமே வந்துட்டு அதுக்கு முந்தைய காணொளியில வந்துட்டு பதிவிட்டிருக்கிறேன். அதுக்கான லிங்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு காணொளிய நீங்க பார்த்து கொண்டாலே போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. இந்த கொடுப்பனவு நீடிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. சில பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம். நீங்க இப்ப இந்த காணொளிய பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.